உறவுகளை நான் உங்கள் பிகே என்ற காணொலி எதை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பத்தித்துறையில் இருக்கிற குடத்தனை என்ற கிராமத்தில் உள்ள மீன் சந்தையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சந்தையில் இன்னைக்கு கடன் திருநாள்னு சொல்லியிருக்காங்க. கடன் திருநாள் என்னென்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நாங்கள் வீடியோக்கு போவோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டனில் ஆன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனடியாக வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கடன் திருநாள் என்றதால் தொழிலுக்கு நிறைய பேர் போகலை. 2 போட்டுகள் மாத்திரமே போயிருக்குது. கடன் திருநாள்னு சொல்லி என்னென்னு தெரியலை சரியா. நீங்கள் ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க, எனக்கு தெரியல வழியாக. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கொமாண்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். 2 போட்டு தான் போயிருக்கு. ஒன்று நண்டுக்கு, ஒன்று மீனுக்கு போயிருக்கு. 100 ரூபாய் 200 ரூபாய் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. கொய்யின்னு ஒரு மீனை அதோட விலை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லப்போனால் 30 ரூபா 40 ரூபா தான் போகுது இதோட மீன். ஒரு கிலோ 30 ரூபா 40 ரூபாண்டா பாருங்களேன். இப்போ நண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரின்னு சொன்னால், பெரிய நண்டு, மற்றது கொஞ்சம் நீலாக்காலின்னு சொல்லுவாங்க. நீலாக்கால் நண்டு, கால் நீளமாக இருக்கும், அதனால் நீலாக்கால் நண்டுன்னு சொல்லுவாங்க. அது நம்பர் 1 சைஸு. 200 கிராமுக்கு மேலே இருக்கிற நம்பர் 1 சைஸுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் போடுறாங்க நிறுத்து பார்த்து. அப்புறம் நம்பர் 2 ஒரு குறிப்பிட்ட அளவான சைஸ், மீடியம் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்பர் 3 அதை விட அதுக்கு அடுத்த சைஸ் போடுவாங்க. இதில் நம்பர் 1 சொல்கிறது 1300 ரூபா 400 ரூபா அந்த ப்ரைஸுக்கு எடுத்துகிட்ருக்காங்க. நம்பர் 2 650 ரூபா 700 ரூபா அப்படி போகுது. நம்பர் 3 600 ரூபா போகுது. ஒவ்வொரு செலெக்ஷனாக செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதான் தெரியும், அந்த கூடையில் தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. அதை இப்போ ஒவ்வொரு பிரிவாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நண்டோட சினை இருக்குல்ல, அதை அகற்றிட்டுருக்காங்க. ஏன்னு சொன்னால், அது ஒரு கொஞ்சம் வெயிட்டு கூட கிடந்தானே, அந்த ஒரு காரணத்தினால இந்த சினையை கொஞ்சம் அகற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த சினையை வச்சு ஒரு கறி ஒன்று வைக்கலாம். கறின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், கறி ஒன்று செய்யலாம். ஸோ அதை இப்போ இப்படியே எடுத்துகிட்டு அதை எரிஞ்சிடுவாங்க. அதை நீ எடுத்துக்க மாட்டாங்க, சினையை அப்படியே கொட்டிட்டு போயிடுவாங்க. இப்போ கடைசியாக அதை சினையெல்லாம் எடுத்துகிட்டு அவர் 3 பிரிவாக செலக்ட் பண்ணிவிட்டு அதை 3 பிரிவுக்கு நேற்று எவ்வளோ வருதோ அதை பார்த்து கணக்கு பார்த்து கொடுத்துட்டு போயிடுவார். ஓகே, அவ்வளோதான் இதை பற்றிய வீடியோ. 5.5 கிலோண்ணா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.